வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இனி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருமா வராதா? எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், போக்குவரத்து கழகத்தில் அவ்வளோதான் முடிந்தது. ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இனி வராது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான், இனி வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த 850 பேருக்கெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். டிசிசியோடைய பெண்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு யாருக்கு வழங்க இருக்காங்க? ஸோ டோட்டலாக 850 பேர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேள்விகள் எல்லாமே போயிட்டுருக்கு. டிரைவர் கம் கண்டக்டருடைய சில முக்கியமான அறிவிப்புகள் வந்து போக்குவரத்து கழகத்தில் எப்பொழுது வரும்? ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றது தற்சமயம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் 2025 அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. தற்சமயம் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய மிக முக்கியமான அப்டேட்டில் நாம் இப்போ இருக்கோம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 3274 பேர் 2025 எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவின் பேரில் எடுத்தாங்க. அதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆனாங்க. என்ன காரணத்தினால? அந்த காரணங்கள் எதுவுமே வெளிப்படைத்தன்மையே இல்லை. ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஒரு துளி அளவும் கூட வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சமாவது வெளிப்படைத்தன்மை எந்த காரணத்தினால எங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூறுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மனுக்கள் எல்லாமே அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன காரணங்களால் இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வில் பங்கேற்றவர்கள் என்ன காரணங்களால் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தவறை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து அதை சொல்லுங்கள் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் இதற்கு ஒரு முக்கியமான முடிவுகள் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி, ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்எஸ்டிசியில் கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 எடுக்க போகிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஆண்களுக்கும் பேருந்தில் இனி இலவசம் அப்படின்ற வர காலகட்டங்கள் நெருங்கியாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இனி இலவசங்கள் தொடர்ந்து கிடைக்கும். இப்படி கிடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள், புதிய நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய நோட்டிஃபிகேஷன் வர ரெடியாக இருக்குது மக்களே. இந்த புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக வர இருக்குது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இலவசம். ஏஇஜே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டுமே கிடையாது. பல வகையான காலி பணியிடங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. இதற்குண்டான ஒரு அரசு அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இனி எடுக்க போகிறது உறுதியாகப்பட்டுள்ளது. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவை இரண்டுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வைப்பது ரொம்ப அவசியத்தில் இது ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது உங்கள் அருகாமையில் இருக்கிற ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மற்றும் ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கலாம். ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் அப்படி பெற முடியாது. கண்டக்ட் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் வழங்கக்கூடிய முதலுதவி சான்றிதழை பெற்ற பிறகு மட்டும்தான் உங்களால் டிரைவிங் லைசன்ஸை பெற முடியும், கண்டக்ட் லைசன்ஸை பெற முடியும். ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய நடைமுறைகள் எல்லாமே எடுக்க போகிறாங்க. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தன்னைக்கு இந்த பணி வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.